வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மெடிசன் எக்கோஸ்பிரின் கோல்டு 10 கேப்சூல். இது ஒரு சாதாரண கேப்சூல் இல்லை. இதயத்தை பாதுகாக்கவும் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கவும் டாக்டர்ஸ் பரிந்துரைக்கிற ஒரு முக்கியமான காம்பினேஷன் மெடிசன். இந்த கேப்சூலில் 3 முக்கியமான மருந்துகள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரின் 75 mg, குளோபிடோகிரல் 75 mg, அட்டோர்வாஸ்டாட்டின் 10 mg. இந்த 3 மெடிசன்ஸும் சேர்ந்து ஹார்ட் ப்ரொடெக்ஷன் மற்றும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கு உதவுது. முதல்ல ஆஸ்பிரின் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் கட்டியாகாமல் தடுக்க உதவுது. பிளேட்லெட்ஸ் ஒட்டி கொள்ளாமல் பாதுகாக்குது. குளோபிடோகிரல் பிளட் கிளாட் ஃபார்மேஷனை குறைக்க உதவுது. ரத்த ஓட்டம் ஸ்மூத்தாக இருக்க சப்போர்ட் பண்ணுது. அட்டோர்வாஸ்டாட்டின் கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அளவை குறைக்க உதவுது. இரத்த நாளங்களில் அடைப்பு வராமல் பாதுகாக்க உதவுது. இந்த 3ம் சேர்ந்து ஹார்ட்டுக்கு செல்லும் பிளட் ஃப்ளோவை பாதுகாக்க உதவுது. டாக்டர் இந்த கேப்சூலில் எந்த மாதிரி பிரச்சனைக்கு பரிந்துரை பண்ணுறாங்கன்னா, இதய அடைப்பு அபாயம் இருக்கிறவங்க, பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கு, இதயத்தில் ஸ்டென் போட்ட பேஷண்ட்ஸுக்கு, ரத்தம் கட்டியாகும் அபாயம் இருக்கிறவங்களுக்கு, அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இதய ரத்த ஓட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. சரி, இந்த மாத்திரைக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லா மருந்து மாத்திரைக்குமே சில காமனான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதற்கும் வயிற்று எரிச்சல், வாந்தி உணர்வு, தலை சுற்றல், மசில் பெயின், ப்ரைசிங், நோஸ் ப்ளீடிங், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி குறிப்பாக பிளாக் ஸ்டூல், அன்யூசுவல் ப்ளீடிங், சிவியர் மசில் பெயின் இருந்தால் உடனே போய் டாக்டரை பார்க்கணும். குறிப்பாக இந்த மருந்தை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இந்த மாத்திரையை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு முறை உணவுக்கு பிறகு எடுத்துக்கணும். தினமும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுவது நல்லது. கேப்சூலை உடைக்காமல் முழுசாக எடுத்துக்கணும். ஆனால் டாக்டரோட பரிந்துரைப்படி டாக்டர் எவ்வளோ சொல்கிறாரோ அந்த டோஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். முக்கியமாக இது ஒரு சாதாரண மாத்திரை கிடையாது. இதயத்தை பாதுகாக்கிற, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மெடிசின். திடீர்னு ஸ்டாப் பண்ணவும் கூடாது. டாக்டரோட பரிந்துரை இல்லாமல், மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் பயன்படுத்தவும் கூடாது. சரி, நீங்கள் மெடிசின் மட்டும் போட்டால் போதாது. ஹெல்த்தியான ஃபுட்டு, ரெகுலர் வாக்கிங், ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும். ஹெல்த் செக்கப் அப்பப்போ பண்ணணும். இதெல்லாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாத்திரைன்னு இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல ஒரு சேஃபான இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.